Dear students, this is CBSE accounts profit and loss appropriation account. See the sum number 7 in your page, in your book page number is 103. Okay, accounts for partnership basic concepts. Sum number 7 pa. Sum number 7 பாருங்க உங்க bookல page number 103. Here the partnership agreement between Manish and Grace provides that பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் மனிஷ் அண்ட் கிரீஸ் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அவங்க சில கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வில் பி ஷேர்டு ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மனிஷ் வில் பி அலோவ்டு எ சேலரி ஆஃப் ₹400 பெர் மந்த். 400 பெர் மந்த் அப்படின்னா பெர் மந்த்துக்கு தான் 400 அப்படின்னா நம்ம இயர்லி ஒன்ஸ் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது இன்ட்டு 12 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், கிரீஸ் ஹூ மேனேஜஸ் த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வில் பி அலோவ்டு எ கமிஷன் ஈக்குவல் டு 10% ஆஃப் த நெட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப்டர் அலோயிங் மனிஷ் சேலரி. ஸோ மனிஷோட சேலரி அந்த 400 பெர் மந்த் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இருக்கிற அமௌண்ட்டில் 10% வந்து கிரேஸ்க்கு வந்து கமிஷனாக எடுத்துக்கிறேன் அப்படி. ஓகே, தென் ஃபோர்த் பாயிண்ட், 7% interest will be allowed on partners fixed capital. Fixed capital மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது 7%. தென் 5% இன்ட்ரெஸ்ட் வில் பி சார்ஜ் ஆன் பார்ட்னர்ஸ் ஆனுவல் ட்ராயிங்ஸ். ஓகே, 5% வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்க்கு அலோவ் பண்ணுறாங்க. தென் சிக்ஸ்த் பாயிண்ட், த ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஆஃப் மனிஷ் அண்ட் கிரீஸ் ஆர் ₹1 lakh and ₹80,000 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ மனிஷோட கேபிட்டல் அமௌண்ட்டு 1 lakh, கிரீஸோட கேபிட்டல் அமௌண்ட்டு 80,000. their annual drawings were ₹16,000 and ₹14,000 ரெஸ்பெக்டிவ்லி. ட்ராயிங்ஸு ஃபஸ்ட்டு பார்ட்னர் மனிஷ்க்கு ஒரு 16,000, தென் கிரீஸ்க்கு 14,000. the net profit for the year ending March 31st, 2006 amounted to ₹40,000. ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 40,000 கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் ஃபேம்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஃபேமோட இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் த கொஸ்டின். ஷல் வி கோ டு த ஆன்சர் பா. ஆன்சரில் பாருங்கள், திஸ் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். டெபிட் கிரெடிட் அப்படின்னு போட்டுக்கணும். டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் அமௌண்ட், கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ஓகே, ஆல்ரெடி வி வேர் வெல் நோன் அபவுட் த ஃபார்மட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் அவங்க புக்கில் கொடுத்துருக்குற ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிரெடிட் சைடு வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கிரெடிட் சைடு வரும். மீது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஆன் சேலரி, கமிஷன், அவங்களுடைய பெனிஃபிட்ஸ், ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா டெபிட் சைடு வரும், லாஸ் இருந்துச்சு அப்படின்னா கிரெடிட் சைடு வரும். ஓகே, இது எல்லாமே டெபிட் சைடு ஃபார்மெட்டில் தெளிவாக படிச்சிருப்பீங்க. ஓகே, ரைட். இப்போ சம்ஸ்க்கு வருவோம். சம்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ப்ராஃபிட்ஸ் வில் பி ஷேர்டு ஈக்குவல். அது ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்குவோம், சரியா. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மனிஷ் வில் பி அலோவ்டு எ சேலரி ஆஃப் ₹400 பெர் மந்த். ஓகே, ஸோ மனிஷ் சேலரிஸ் வந்து 400 பெர் மந்த் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. அப்போ சேலரி அப்படிங்கிறது இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வில் பி என்டர் இன் டெபிட் சைட். ஸோ டூ மனிஷ் சேலரி 4,800 இருக்கு இல்லையா, இந்த 4,800 அப்படிங்கிறது உங்களுக்கு பெர் இயருக்கு, அப்போ மந்த்துக்கு 400. ஸோ 400 × 12 அதுதான் 4,800. ஓகே, ரைட். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர்ட் பாயிண்ட், கிரீஸ் ஹூ மேனேஜஸ் த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், கிரீஸ் ஹூ மேனேஜஸ் த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வில் பி அலோவ்டு எ கமிஷன் ஈக்குவல் டு 10% ஆஃப் த நெட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப்டர் அலோயிங் மனி சேலரி. ஸோ மனி சேலரி லெஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அமௌண்ட்டில் 10% அப்படிங்கிறாங்க. இங்கே நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 40,000 வித்தின் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 40,000 மைனஸ் மனிஷ் சேலரிஸ் வந்து 4,800 லெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும். ஸோ 40,000 இருந்து 4,800 லெஸ் பண்ணால் உங்களுக்கு 35,200 வரும். அந்த 35,000க்கு 10/100 அப்படின்னா உங்களுக்கு 3,520 இங்கே வரும், சரியா. டெபிட்டில் என்ட்ரி பண்ணிக்கணும், ரைட். இது தேர்ட் பாயிண்ட்டுக்கு உண்டான இது. அதுக்கடுத்து பாருங்கள் ஃபோர்த் பாயிண்ட், 7% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 7% பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு சைடு ஹெட்டிங் போட்டுக்குங்க.
தென் மணிஷ் கிரீஸ் 2 பார்ட்னர் இன்னர் காலத்தில் எழுதிக்கிங்க. மணிஷோட கேபிட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh. ஸோ 1 lakh இன்ட்டு 7/100 7,000 வரும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீஸ்க்கு 80,000. ஸோ 80,000 இன்ட்டு 7/100 அப்படின்னா அங்கே 20 கேன்சல் ஆயிடும். ஸோ 800 இன்ட்டு 7 5,600. ஓகே, டோட்டலி 12,600 brought forward to outer column. அவுட்டர் காலம் அப்படிங்கிறது செகண்ட் காலத்தில் 12,600 என்ட்ரி பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எல்லா என்ட்ரி நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட்டாக லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் அசைன் பண்ணும்போது கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா. கிரெடிட் சைட் ட்ராயிங்ஸ் நம்ம இன்னும் போடல. அப்போ பாருங்கள், பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் மணிஸ்க்கு கிரீஸ்க்கு. அப்போ மணிஸோட அமௌண்ட் பாருங்கள், ட்ராயிங்ஸு 16,000 இருக்கா, 16,000. அவங்களுக்கு கிரீஸ்க்கு 14,000. இந்த 16,000 அவங்களுக்கு ஒரு 14,000 இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு மணிஸ்க்கு எடுத்துக்குவோம். ஸோ 16,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 5% தானே. ஸோ 16,000 இன்ட்டு 5/100 இன்ட்டு 6/12 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அதாவது வித்தவுட் எனி ட்ராயிங் இன்க்ளூடிங் த இயர். அந்த வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் எந்த விதமான டேட்டு எதுவுமே கொடுக்காம ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வி மஸ்ட்டு ஆவரேஜ் கால்குலேட்டட் ஆன் ஆவரேஜ் பீரியட் 6 months. 6 months மட்டும்தான் எடுத்துக்கணும். இஃப் தேர் இஸ் எனி மென்ஷன் எனி டேட் within 1 year at the time we take interest on drawing calculated only average period of 6 months அப்படிங்கிற ஒரு ரூல்ஸு இருக்குது. ஸோ அது பிரகாரம் 16,000 இன்ட்டு 5/100 இன்ட்டு 6/12 அந்த அமௌண்ட்டு தான் இந்த 800 800 போட்டிருக்கும் இல்லையா, அதே மாதிரி. ஓகே, ரைட். தென் கிரீஸோட அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ட்ராயிங்ஸ் அமௌண்ட் 14,000. ஸோ 14,000 இன்ட்டு 5/100 இன்ட்டு 6/12 அப்படின்னா உங்களுக்கு 700 வரும். ஓகே, 700 வரும்போது உங்களுக்கு 1,500 brought forward to outer column, ரைட். தென் 41,500 கிரெடிட் சைட் டோட்டல் வருது. அதே டோட்டல் நம்ம டெபிட் சைடு என்ட்ரி பண்ணிக்கிறோம் 41,500. ஓகே, தென் ரிமைனிங் அமௌண்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 20,580. இந்த 20,580 அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் எ ப்ராஃபிட். ஸோ திஸ் ப்ராஃபிட்ஸ் வில் பி ஷேர்ட் ஈக்குவலி அப்படிங்கிற பாயிண்ட்ஸு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருக்கா. ப்ராஃபிட்ஸ் வில் பி ஷேர்ட் ஈக்குவலி அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து ஈக்குவலாக பிடிச்சிக்கிறாங்க. ஸோ 20,580 டிவைட் பை 2 அப்படின்னா 10,290 ஃபர் மானிஸ். ஓகே, தென் கிரீஸோட இதில் 10,290 டோட்டலாக 20,580. ஓகே, ரைட். இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். புரிஞ்சுதாக்கண்ணா, ரைட். தென் நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 8 பாருங்கள். சேம் பேஜ் நம்பர்ப்பா 103 in your book. ராம், ராஜ் and George are partners sharing profit in the ratio of 5:3:2. According to the partnership agreement, George is to get a minimum amount of rupees 10,000 as his share of profits every year. ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த யார் ஜார்ஜ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து கணக்கெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் எனக்கு ஒரு 10,000 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் அப்படி. ஸோ வித்தவுட் எனி கால்குலேஷன் த ஜார்ஜ் கெட் மினிமம் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 10,000 ஃப்ரம் ஹிஸ் ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷம் எடுத்துக்கோ அப்படி. த நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 2006 உங்கள் புக்கில் நியூ புக்கில் 2016 இருக்குது. த நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 2006 amounted to rupees 40,000. ஓகே, ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த 10,000 அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட்டா இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணணும். அப்போ ஒர்க்கிங்ஸு நம்ம பார்க்கணும். ஒர்க்கிங்ஸ் பாருங்கள், ஜார்ஜோட ஷேர் இது ஆன்சர்ப்பா. ஒர்க்கிங் நோட்ஸ் பாருங்கள். ஆஸ் யூஸ்வலாக ப்ராஃபிட் உங்களுக்கு 40,000. ஸோ ஜார்ஜோட ஷேர் அப்படிங்கிறது அதில் ஜார்ஜ் ஷேர் ஒர்க்கிங் நோட்டில் பார்ப்பா 40,000 இன்ட்டு 2/10. அப்போ 2/10 அப்படின்னா 8,000 வரும். ஓகே, 8,000 பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டட் ப்ராஃபிட் ஃபார் ஜார்ஜ் ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கிற அப்படி
10,000 எடுத்துக்கிறாங்க. ஸோ 10,000 அப்படின்னா ஏற்கனவே 8,000 தான் அவங்க சம்ஸில் வருது, அதாவது அவங்களுடைய கணக்கில் வருது. இங்கே 10,000 அப்படின்னா ரிமைனிங் 2,000 அப்படிங்கிறது டெஃபிஷியன்சி. ஓகே, 2,000. ஸோ திஸ் டெஃபிஷியன்சி அமௌண்ட் will be get from the another partners, மற்ற பார்ட்னர்ஸ்கிட்டருந்து எடுத்துக்குவாங்க. அப்படின்னா ரிமைனிங் பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னா ராம் அப்படிங்கிற பார்ட்னர் ஒருத்தர், ராஜ் அப்படிங்கிற பார்ட்னர்ஸ் ஒருத்தர். ஓகே, அவங்க இந்த 2,000 டெஃபிஷியன்சி அமௌண்ட்டு எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் ஷேரிங் ரேஷியோவில் எடுத்துக்கிறாங்க. அப்போ கேபிட்டல் ஷேரிங் ரேஷியோ அப்படிங்கிறது 5:3:2. ஓகே, அப்போ 2,000ல் ஃபஸ்ட்டு பார்ட்னரோட ஷேர் அப்படிங்கிறது 5. ஸோ 5/8. செகண்ட் பார்ட்னர் ராஜோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 3/8. ஸோ 5/8 × 2,000 உங்களுக்கு 1,250 வரும். அதே மாதிரி ராஜோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 2,000 × 3/8 அப்படின்னா 750 வரும். புரிஞ்சுதாக்கண்ணா? ரைட். ஸோ இந்த அமௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு என்ட்ரி தான் பாருங்கள். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட் சைடு 40,000 நம்ம என்ட்ரி பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது டெபிட் சைடு வரும். ஸோ டு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சைடு ஹெட்டிங் போட்டுக்கிறீங்க. ஹியர் ராம்ஸோட கேபிட்டல் சரியா, அந்த 40,000ல் 5:3:2 அப்படின்னு நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா 20,000, 12,000, தென் லாஸ்ட் பார்ட்னர் இஸ் 8,000. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஜென்ரலாக வர்ற அமௌண்ட் அவங்களுக்கு 20,000, 12,000, 8,000, 40,000ல் ப்ராஃபிட் வருது. இதில் இந்த டெஃபிஷியன்சி அமௌண்ட் லெஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ராம்ஸ் கேபிட்டல் பாருங்கள், 20,000 - 1,250 அப்படின்னா 18,750 brought forward to outer column. ஓகே, கிளியர்டாப்பா? ஸோ அவங்களுடைய ஆஸ்யூஷுவல் ப்ராஃபிட் 20,000. அது இல்லாமல் ஜார்ஜுக்காக டெஃபிஷியன்சி அமௌண்ட்டு காம்பன்சேட் பண்ண வேண்டியது 1,250. ஸோ ஜென்ரலாக 18,750 இவங்க அக்கௌண்ட்டில் இருக்குது. தென் ராஜ் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 12,000 ஆஸ்யூஷுவல் அமௌண்ட்டு. ஆனால் அவங்களுக்கு 750 ஜார்ஜோட டெஃபிஷியன்சி அமௌண்ட்டு இங்கே காம்பன்சேட் பண்ணணும். ஸோ 12,000 - 750 அப்படின்னா 11,250 அப்படிங்கிறது இங்கே வரும். ஓகே, தென் தேர்டு ஜார்ஜ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு அக்கௌண்ட்டில் அவங்களுடைய ஆஸ்யூஷுவல் அமௌண்ட்டே உங்களுக்கு 8,000 தான். தென் ராம்கிட்ட வாங்கின அமௌண்ட்டு 1,250. தென் ராஜ்கிட்ட இருந்து வாங்கின அமௌண்ட்டு 750. டோட்டலாக 10,000. புரிஞ்சுதாப்பா? இந்த ஒர்க்கிங் நோட்ஸு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ 10,000, 18,750 ஃபார் ராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், 11,250 ஃபார் ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். தென் ஜார்ஜ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது 8,000 + 1,250 + 750, 10,000 will be entered in outer column. So 40,000, 40,000 share. Okay, so this amount is transferred to the capital account. In case of fluctuating capital account. In case of fixed capital method அப்படின்னா current accountக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். புரிஞ்சுதா? ரைட். திஸ் இஸ் த சம் நம்பர் 8. தென் சம் நம்பர் 9ல் பாருங்கள், இதே மாதிரி தான். என்னது, ஆமேன், பபிதா அண்ட் சுரேஷ் ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபேம். 3 பேர். their profit sharing ratio is 2:2:1. Suresh is guaranteed a minimum amount of ₹10,000 a share of profit. சுரேஷ் அப்படிங்கிறவர் வழக்கம் போல் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா 10,000 கேரண்டட் ப்ராஃபிட்டாக அவர் எடுத்துக்கிறார் எவரி இயர். எனி டெஃபிஷியன்சி ஆன் தட் அக்கௌண்ட் ஷால் பி மெட் பை பபிதா. ஏதாவது டெஃபிஷியன்சி 10 அப்படின்னா பபிதா கிட்டேருந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகே, த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் 2 years ending December 31st, 2005 அண்ட் December 31st, 2006. உங்கள் புக்கில் இயர் மாற்றி கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. 2000 ஃபஸ்ட் இயர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 40,000, செகண்ட் இயர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 60,000 ரெஸ்பெக்டிவ்லி. ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த 2 years. ஓகே, கேரண்டட் ப்ராஃபிட்டு 10,000 ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும். அடுத்து செகண்ட் இயருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆஸ் யூஸ்வலாக 2:2:1 நீங்கள் டிவைட் பண்ணிட்டா போதும். ஓகே, ஸோ ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஷல் வி கோ டு தட் ஆன்சர். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இயர் ஃபஸ்ட் இயர்ப்பா 40,000 கிரெடிட் சைட். தென் டெபிட் சைட் பார்த்தீங்கன்னா டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்டு. இதுக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம போட்டுக்கணும். எப்படி போட்டுக்குவோம் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் சம் மாதிரி தான். சரி, கவனிங்க எப்படி அப்படின்னு பாருங்கள். இப்போது
யார் வந்து எடுத்துக்கிறா அப்படின்னா சுரேஷ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10,000 கேரண்டி அமௌண்ட் எடுத்துக்கிறா அப்படி. சுரேஷோட ஆஸ் யூஸ்வல் ஷேர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஆஸ் யூஸ்வல் ஷேர்ஸ் எப்படி அப்படின்னா 40,000 இன்ட்டு அவருடைய ஷேர் அப்படிங்கிறது 1/5. ஓகே, 1/5 அப்படின்னா 40,000 இன்ட்டு 1/5 அப்படிங்கிறது 8,000 ருபீஸ் வரும். 8,000 ருபீஸ் தான் அவங்க கணக்கில் வருது. பட் அவங்க கேரண்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 10,000. அப்போ 10,000 அப்படின்னா டெஃபிஷியன்சி அமௌண்ட் 2,000. டெஃபிஷியன்சி அமௌண்ட் 2,000 இருக்குது. இந்த டெஃபிஷியன்சி அமௌண்ட் 2,000 எங்கேருந்து எடுத்துக்கிற அப்படி பை பபிதா அப்படிங்கிற பார்ட்னர்ஸ்கிட்டருந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, இந்த கண்டிஷன்ஸு இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், ஆமன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 16,000. அதில் எந்த விதமான சேஞ்சஸ்ஸு இல்லை. அதாவது 2:2:1 அப்படிங்கிறதுல பிரித்தா. பபிதா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 16,000 தான் வருது. ஆனால் அவங்களுக்கு உண்டான அந்த சுரேஷ்க்கு உண்டான டெஃபிஷியன்சி அமௌண்ட்டை காம்பன்சேட் பண்ணுறதுனால 2,000 இங்கே லெஸ் பண்ணணும். ஸோ 16,000 மைனஸ் 2,000 அப்படிங்கிறது 14,000 லெஸ் பண்ணால் உங்களுக்கு 16,000 மைனஸ் 2,000 14,000. இந்த அமௌண்ட்டை அவுட்டர் காலத்தில் என்ட்ரி பண்ணிக்கணும். ஓகே, சுரேஷோட கேபிட்டல் ஆஸ் யூஸ்வல் calculation amount of share of profit is 8,000, then guaranteed profit is 10,000, so remaining 2,000 get from the partner of Pabida. Okay, so 8,000 plus 2,000 10,000 இவங்களுக்கு. Okay, so debit side 16,000 14,000 then 10,000 14,000 total. அதே total credit side. புரிஞ்சுதாப்பா? This is the first year. Okay, first year ஓட profit and loss இப்படி பிரிச்சுக்கிறாங்க. தென் செகண்ட் இயர் அப்படிங்கிறது அப்படியே பிரிச்சுக்கிறாங்க. எப்படி அப்படின்னா 68,000க்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. இதை வந்து ஜென்ரலாக 2:1 பிரிச்சுட்டாங்க. அப்படின்னா உங்களுக்கு 60,000 ஃபஸ்ட்டு பார்ட்னர் 60,000 இன்ட்டு 2/5. ஸோ உங்களுக்கு 24,000 வரும். அதே செகண்ட் பார்ட்னர்ஸ்க்கு பபிதாவோட கேபிட்டல் அவங்களுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 2 இல்லையா? அப்போது 60,000 இன்ட்டு 2/5 அவங்களுக்கு 24,000. தென் தேர்ட் பார்ட்னர் அப்படிங்கிறது சுரேஷ் இல்லையா? ஸோ சுரேஷோட கேபிட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ணும்போது 60,000 இன்ட்டு 1/5 அப்படிங்கிறது எவ்வளோ வந்துரு? 12,000 உங்களுக்கு வந்துரு. சரியா? ரைட். ஸோ டெபிட்டில் 24,000 தென் 12,000 ஆஃப் பார்ட்னர்ஸ் சுரேஷ். ஓகே, கிரெடிட் சைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 60,000. புரிஞ்சுதாங்கண்ணா? ரைட். ஸோ 60,000 டேலி ஆயிடுச்சு. ரைட். ஓகே, தேங்க்யூப்பா.